Welcome to fashion.youtube channel. So நம்மளுடைய ப்ளவுஸில் halter neck ப்ளவுஸை வச்சு print out software as well as நம்மளுடைய லேசர் சாஃப்ட்வேரில் எப்படி ஒரே மாதிரியான கட்டிங் வருது அண்ட் அதுக்கு எப்படியெல்லாம் மெஷர்மெண்ட் என்டர் பண்ணுறோம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை இன்புட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னை நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஹால்டர் நெக்கோட பிரிண்ட் அவுட்டு. ஸோ இதுக்கான ஸ்லீவ்ஸு ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட்டோட பேட்டர்ன். ஸோ இதே மாதிரி லேசருக்கும் நம்ம அதே மெஷர்மெண்ட்டை கொடுத்துட்டு பிரின்சஸ் கட்டோடைய கட்டிங்கை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் லேசரில் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக வேண்டி ஃபேப்ரிக்கை லைனிங்கோடு சேர்த்து நம்ம உள்ளே வச்சாச்சு. மிஷினில் வச்சுட்டு அண்ட் மிஷினுக்கு தேவையான அலைன்மெண்ட், அதாவது நம்மளுக்கு ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்குது அண்ட் நம்மளோட பேட்டர்ன் எப்படிலாம் வைக்கணுங்கிறது எல்லாமே அலைன் பண்ணிவிட்டு இதோட கட்டிங் ப்ராசஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைனிங் அண்ட் மெயின் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி கட் ஆகிருக்கும். ஸோ இப்போ கம்பேரிசன் பார்க்கலாம். நம்மளோட மேனுவலும் கட் பண்ணியிருக்கோம் அண்ட் சேம் வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்திருக்கோம். இதில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி தான் நமக்கு கட்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாக எடுத்த பேட்டர்னும் சரி இல்லை டேரெக்டாக மிஷின்லேயே கட் பண்ண கட்டிங்கையும் வச்சு இந்த கம்பேரிசன் காமிச்சிருக்கோம். ஸோ தட் நீங்கள் பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேரை கட் பண்ணி தைச்சாலும் இதே ப்ரொசீஜர்லேயே ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஸ்டிச்சிங் மெத்தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு நம்மளுடைய லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா லைனிங் அண்ட் மெயின் எக்ஸாக்ட் மெட்டீரியலாகவே இருக்கும். அதனால் இதை வர சுற்றி வர ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் ஃபோல்டிங் அலோவன்சஸ் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கான ஃபோல்டிங் அலோவன்ஸை வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி பாட்டமை ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் சென்டர் டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட்டை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்ம பிடிப்போம். அதே மாதிரியே நம்ம இதுக்கும் பிடிச்சிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட்டோட போர்ஷனை அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் அண்ட் லைனிங் தனியாகவும் மெயின் அண்ட் மெயின் தனியாகவும் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியவே நம்ம இதையை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி வர நம்ம இந்த தையலை போட்டுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணுற தையல். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸோடைய மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அட்டாச் பண்ணி ஃபுல் ஸ்டிச் போட்டுட்டு அந்த நெக் போர்ஷன் கிட்ட மட்டும் அந்த ஸ்டிச்சை போடாதவங்க நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் போட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு நெக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த நெக் பீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடு ஒரு காலர் ஷேப்புக்கு ஹை நெக்காக வரும். ஸோ இதனால தான் இது வந்து ஹால்டர் நெக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஹால்டர் நெக் ஃபினிஷிங்க்கு ஷோல்டரை வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்காக வந்துடும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லீவை எடுத்து ஸ்லீவை லைனிங் அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ணி பேக்கை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ சுற்றி வர அதோட ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் சென்டரை பார்த்து அந்த சென்டரை வச்சு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு சைடு 1.5 இன்ச் அலவன்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த 1.5 இன்ச் அலவன்சஸ் படி தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிஃபோராக ஃப்ரண்ட்டோட பெல்ட்டோட ஃபினிஷிங் போர்ஷனை நம்ம பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பெல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ அந்த அளவுக்கு பெல்ட்டோடைய ஃப்ரண்ட்டோட ஷேப் எவ்வளோ இருக்கோ அந்த ஷேப்புக்கு நம்மளுடைய ஷேப்பை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி திருப்பி முடிச்சிட்டோம் அப்படின்னா இது இப்போ ஆக்சுவலி நம்ம கொடுத்துருக்கிறது 1 இன்ச் பெல்ட்டு தான். ஸோ 1 இன்ச் பெல்ட்டை வச்சாலும் ஓகே, 2 இன்ச் பெல்ட் வச்சாலும் ஓகே, நமக்கு எப்படி ஃபினிஷிங் தேவையோ அந்த மாதிரி பெல்ட் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்மளுக்கு 1.5 இன்ச்சை வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 1.5 இன்ச் அலவன்சஸ்க்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை போட்டுக்கலாம். ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்துலேயுமே இந்த நாட்ச் இருக்கும். அதை கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு பேஸ் பண்ணி நம்ம அதோட ஸ்டிச் போட்டோன்னா நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு அக்யூரேட்டாகவே அந்த பேட்டர்ன் வந்துடும். அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம ஹூக் பட்டி லூப் பட்டி பீஸ் வைக்கணும் அண்ட் நெக் பீஸ் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி லூப் பட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு சைடு லூப் ஓடுது ஒரு சைடு ஹூக் ஓடுது. அண்ட் இதில் மிஷின்லேயே நம்ம வி டைப்பாகவே வச்சுறதுனால வி டைப்பு ஹூக்குக்கான மெஷர்மெண்ட்ஸை நம்ம வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டு
கிராஸ் பீஸை எடுத்து நெக்லைனுக்கு வச்சு அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் வைக்கணும்னு இல்லை, கேன்வாஸும் நம்ம அதே ஷேப்புக்கே கட் பண்ணி வைக்கிறதும் நம்ம வைக்கலாம். உங்களுக்கு கிராஸ் பீஸ் வச்சாவே சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம திக்கான ஃபேப்ரிக்கை எந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணிங்கனாலும் கிராஸ் பீஸ் லைனிங் கொடுத்தீங்கனாலே போதும், கரெக்டாக ஸ்டிஃபாக நம்மளுக்கு நின்றோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் பீஸே கொடுத்து நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த ப்ளவுஸு நார்மலாக நம்ம எப்படியுமே ஒரு பிரின்சஸ் கட் தைப்போமோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணால் போதும், ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.